ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் யூஜிசி நெட் பேப்பர் 1ல் யூனிட் 10 ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் பார்க்க போகிறோம். இதில் மெயினாக நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏன்ஷியன்ட் எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதில் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸாம் ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யூஜிசி நெட் பேப்பர் 1 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இருந்து ஹையர் எஜுகேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வேதிக் பீரியட் அப்படிங்கிறது 1500லேருந்து 5000 பிசியில் வரைக்கும் இருக்கிறத வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். பாராவித்யா, அபார வித்யா, சித்திர விதோ நிரோத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எஜுகேஷன் அப்படிங்கிற விஷயத்த ஹையர் நாலேஜ் அண்டு ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் அப்படின்னு பிரிக்கலாம். இன்னொன்று லோவர் நாலேஜ் அல்லது செக்யூலர் நாலேஜ் அப்படின்னு பிரிக்கலாம். பாராவித்யா அப்படிங்கிறது எஜுகேஷன் மூலயமா நம்ம அட்டைன் பண்ணுற ஒரு உயர்த்துவமான நாலேஜ். ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் அப்படிங்கிறது தான் பாராவித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நம்ம லோவர் நாலேஜ் மெட்டீரியலிஸ்டிக் எலமெண்ட்டை ரெஃபர் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கறது அபார வித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. பாரா அப்படின்னா ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் நாலேஜை எஜுகேஷன் மூலியமா நம்ம அட்டைன் பண்ணுறது. இதே அபார வித்யா அப்படிங்கிறது மெட்டீரியலிஸ்டிக் எலமெண்ட்டை ரெஃபர் பண்ணுறது. இது லோவர் அண்ட் செக்யூலர் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்திர வேத நிரோத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது நம்மளுடைய மென்டல் ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுறது. மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு ரிலேட்டடான நம்மளுடைய மென்டல் ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயந்தான் சித்திர வேத நிரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வேதா அப்படிங்கிறது எந்த வார்த்தையிலேருந்து வந்தது அப்படின்னா வித் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது. வித் அப்படின்னா என்ன? நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த காலத்தில் ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டு 2 இதாக பிரிக்கிறாங்க. ஸ்ருதி அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு ஒரு விதமான டெக்ஸ்ட் இருக்கும். அது நம்ம டிவைன்லி ஹேர்டாக அதாவது டிவைன்ல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அதன் மூலயமா கேட்கப்பட்டு எழுதின ஒரு இது. அதை தான் ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான சோர்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம நார்மலாக சொல்லணும் அப்படின்னா டிவைன்லி ஹியர் அப்படின்னு சொல்லலாம். இதே ஸ்மிருதி அப்படிங்கிறது என்னன்னா ரிமெம்பர்டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரிந்த அறிவின் மூலியமாக எழுதுறது. இதே ஸ்ருதி அப்படிங்கிறது ஞானத்தின் மூலமாக எழுதுறது. அவ்வளோதான் இதுக்கான விஷயம். இது ஹியர்டு. ஸ்மிருதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஞாபகத்தில் இருக்கிற விஷயங்கள், ஒருத்தர் சொல்லி அதன் மூலியமா ஞாபகத்தில் இருக்கிற விஷயங்கள் எழுதுறது தான். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கட்டுலியோட அர்த்த சாஸ்திராவை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செரிமோனிஸ் அண்டு பேஸ் இன் எஜுகேஷன் பார்க்குறோம். விஜா அப்படிங்கிறது என்னன்னா, இப்போது எஜுகேஷன் அப்படிங்கிற மூலியமாக ஒரு லேர்னர் அவன் ஒரு 2வது ஒரு பிறப்பை எடுக்கிறான். ஓகேவா? அவன் அந்த என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான், ஒன்றுமே தெரியாத இருந்த அந்த எஜுகேஷன் பீரியட் அவன் முடியும் பொழுது அவனுக்கு ஒரு புதுவிதமான ஒரு நாலேஜ், டிசிப்ளின் இது எல்லாமே அவனுக்கு கிடைக்குது. அப்போது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செகண்ட் பர்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜா அப்படின்னு சொல்கிறாங்க. உபநயனா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் செரிமனி அப்படின்னு சொல்லலாம். எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விதமான செரிமனி நடத்துகிறாங்க. அதை சாக்ரெட் த்ரெட் செரிமனி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாக்ரெட் த்ரெட் செரிமனியை தான் உபநயனா, அதாவது எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மலான ஒரு எஜுகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு செரிமனி தான் உபநயன செரிமனி. ஓகே, இப்போ செரிமனிலாம் ஸ்டார்ட் ஆயாச்சு. இப்போ என்னன்னா வித்யாரம்பா அப்படின்னா நம்மளுடைய ஃபார்மல் எஜுகேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. சரி, எஜுகேஷன் அப்படிங்கிறது மொத்தம் குருக்களால் தான் நடக்கும். ஸ்டூடெண்ட் அந்த ஏன்ஷியன்ட் பீரியடில் குருகுலத்துக்கு போய் அங்கே தங்கி சர்டைன் பீரியட் ஆஃப் இயர்ஸ் தங்கி அவங்களுடைய கல்வியை எடுத்துக்குவாங்க. இதுதான் ஏன்ஷியன்ட் எஜுகேஷனில் இருக்கிறது. இது எவ்வளோ பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக்காக 12 இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் பிரம்மச்சாரியன் பேஸ் அப்படின்னு இருக்கு. அது 8லேருந்து 12 வயது வரைக்கும் அப்படின்னு இது பண்ணுவாங்க.
இந்த பிரம்மச்சாரியன் பேஸில் வந்து ஸ்டூடெண்ட்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அவங்க ஹையர் நாலேஜை அக்வயர் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போது எஜுகேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சாக்ரெட் த்ரெட் செரிமனி பிஜாவை ஸ்டார்ட் பண்ணி உபநயனா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சாக்ரெட் த்ரெட் செரிமனிக்கு வந்தாங்க. பிஜா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், ஒரு செகண்ட் பர்த் அந்த ஒரு டேர்ம். ஆனால் இதிலிருந்து வந்து பார்த்தோன்னா உபநயனா அப்படிங்கிற சாக்ரெட் த்ரெட் செரிமோனியில் ஸ்டார்ட் ஆகி வித்யாரம்பா அப்படிங்கிற ஒரு ஃபார்மல் எஜுகேஷனுக்கு போய் பிரம்மச்சாரியன் அப்படிங்கிற பேச கடந்து சமவர்த்தன சன்ஸ்கார் அப்படின்னா அந்த எஜுகேஷன் முடிகிற இது அப்போது ஒரு ரிச்சுவல் வந்து நடத்துவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிராஜுவேஷன் செரிமனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேஸ்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் விஜா அப்படிங்கிற ஒரு செகண்ட் பர்த்தை அந்த பர்சன் வந்து உணர்வாங்க. ஸோ இதுதான் வந்து செரிமனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பேசஸ் இன் ஏன்ஷியன்ட் எஜுகேஷன் அப்படின்னா பிராமணாஸ் அப்படிங்கிற பேஸ் இருக்குது. பிராமணாஸ் அப்படிங்கிறது ரிச்சுவல் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ரிச்சுவலிஸ்டிக்காக இருக்கிறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறது. உபனிஷத் அப்படிங்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபிலாசபிக்கல் டிஸ்கஷன் இருக்கும். நாலேஜ் அறிவை ஃபோக்கஸ் பண்ணுற விஷயமா இருக்கும். உபா அப்படின்னா நியர் பக்கம் அப்படின்னு அர்த்தம். நீ என்னை அப்படிங்கும் போது டவுன், ஷட் அப்படிங்கிறது டு சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஃபுல்லாக சொல்லணும்னா சிட்டிங் டவுன் நியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆரியங்கா ஃபேஸ். ஆரியங்கா ஃபேஸ் அப்படிங்கும் போது இதில் சொசைட்டி ரோல்லேருந்து கண்டெம்ப்ளேட்டிவ் லைஃப்க்கு வந்து ஷிஃப்ட் ஆவாங்க. ஸோ அதுதான் ஆரியங்கா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏன்ஷியன்ட் விமன் எஜுகேஷன். இதில் சத்யோதனா அப்படிங்கிறது என்னன்னா சத்யோவஹாஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. SADYODWAHAS மாற்றிக்கோங்க. இது வந்து அவங்களுடைய மேரேஜ் வரைக்கும் அவங்க பர்சியூ பண்ணுற ஸ்டடீஸ், அதாவது விமன் தன்னுடைய திருமணம் வரைக்கும் அவங்க வந்து படிக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட விமனை என்ன டேர்ம் கொண்டு சொல்லுவாங்க அப்படின்னா வாஹாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மேரேஜே பண்ணிக்காம தன்னுடைய வாழ்க்கையை ஃபுல்லாமே அவங்க வந்து எஜுகேஷனுக்காகவே கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள பிரம்மவாதினிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்னென்னா நாட் டு மேரி டெடிகேட்டிங் தியர் லைஃப் இன் ஆன்கோவிங் எஜுகேஷன் அண்ட் ஸ்காலர்லி என்டிவர்ஸ். அவங்க எஜுகேஷனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை டெடிகேட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்கள பிரம்மவதனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் விமன் ஸ்காலர் ஏன்ஷியன்ட் டைமில் பார்த்தோம்னா மைத்ரி அண்டு கார்கி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெயினான விமன் ஸ்காலர். இன்னும் நிறைய பேர் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4 வேதாஸ். 4 வேதாஸ்னாவே நமக்கு ஈஸியாக தெரியும். ரிக், யஜுர், சாம, அதர்வனா அப்படின்னு சொல்லிட்டு. ரிக் வேதா அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். யஜுர் வேதா அப்படிங்கிறது ப்ரோஸ் அண்ட் பொயட்ரி ரெண்டுமே கம்பைன் பண்ணி அதில் ரிச்சுவலிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ், யாகா இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது யஜுர் வேதா. சாம வேதா அப்படிங்கிறது மியூசிக்கல் எலமெண்ட், மெலடிஸ், சாண்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாம வேதாக்குள்ளே வரும். இந்த சாம வேதா அப்படிங்கிறது ரிக் வேதாவோட லிங்க் ஆகிருக்கும். அடுத்தது அதர்வன வேதா. அதர்வ வேதா அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்கும். இதில் ஸ்பெல் அண்ட் இன்கன்டேஷன் அப்படிங்கிறது வந்து அதனுடைய கலெக்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கும். நெக்ஸ்ட் 6 சிஸ்டம் ஆஃப் ஹிந்து ஃபிலாசபி பார்க்குறோம். இதில் சம்கியா, யோகா, மிமாசா, நியாயா, வேதாந்தா, வைசிஸ்டிகா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யோகா அப்படிங்கிறது யாருடைய டேர்மில் ரிலேட் ஆகும்னா பதாஞ்சலியோட ரிலேட் ஆகும். யாயா அப்படிங்கிறது புத்திசமோட, கௌதம புத்தாவோட ரிலேட் ஆகிற ஒரு எஜுகேஷன். வேதாந்தா ஃபிலாசபி அப்படின்னாமே நமக்கு ஞாபகம் வருது யார் அப்படின்னா சங்கராச்சாரியார் வந்து ஞாபகம் வருவாங்க. இது வந்து பார்த்தோம்னா போஸ்ட் 400 CEல நமக்கு வேதிக் ஸ்கூல் வந்து ரைஸ் ஆகுது. அதை அத்வைதா, வைத்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக வந்து பிரிக்கிறாங்க. மிமசா அப்படிங்கிறது சாஸ்திராவோட ரிலேட் ஆகிறது, இல்லை இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
யோகா அப்படின்னா நம்ம பதாஞ்சலின்னு பார்த்தோம். பதாஞ்சலி எழுதின ஒர்க் யோக சூத்ரா அப்படிங்கிற ஒர்க் தான் பதாஞ்சலி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏன்ஷியன்ட் எஜுகேஷனில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ். மிமசா அப்படிங்கிறது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டெக்ஸ்ட், அதுதான் மிமசா. அர்த்த சாஸ்திரா அப்படிங்கிறது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா கட்டுல்யா எழுதியிருக்காங்க. இவரை சாணக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எதனோட ரிலேட் ஆனது அப்படின்னா பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸோட ரிலேட் ஆன ஒரு டெக்ஸ்ட். அடுத்தது தனுர்வித்யா. தனுர்வித்யா அப்படிங்கிறது என்னன்னா ஆர்ச்சரியோட ரிலேட் ஆகிறது. நெக்ஸ்ட் கிரீடா அப்படிங்கிறது ஃபிசிக்கல் எஜுகேஷன், கேம்ஸு, ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ், மார்ஷியல் ஆர்ட், இதெல்லாமே கிரீடால வரும். தர்க்க சாஸ்திரா அப்படிங்கிறது என்னன்னா லாஜிக் அண்ட் ரீசனிங்கை சொல்கிற டேர்ம். சண்டாஸ் அப்படின்னா மீட்டர், சிக்ஸா அப்படின்னா ஃபொனட்டிக்ஸ், வியாக்கரணா அப்படின்னா கிராமர் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு. இன்னொரு டேர்ம் வர்த்தா அப்படின்ட்டு இருக்கு. அது அக்ரிகல்ச்சர், ட்ரேட், காமர்ஸ், இதெல்லாமே அதில் வணிகம் சார்ந்தது எல்லாத்தையுமே வர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோவில் நம்ம ஏன்ஷியன்ட் எஜுகேஷனில் எக்ஸாம் ரிலேட்டடான டேர்ம்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு புத்திசம் அண்ட் ஜெயினிசம் அப்படிங்கிறத பற்றி, அதில் இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் என்ன, கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகும். தேங்க்யூ.